ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆவிஸ் டெய்லி டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 1 கனி காணுதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பலா வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணிகளும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு எது ஒன்று கிடைச்சாலும் நம்ம வச்சுக்கலாம், நம்ம வசதிக்கு ஏற்ப தான். இப்போ எனக்கு முக்கணிகளில் 2 கனி தான் கிடச்சிது. அதை நான் தாம்பூலத்தட்டில் வச்சுருக்கேன். இது கூடவே எலுமிச்சாம்பழமும் நம்ம வச்சுக்கணும். மற்ற பழங்கள் என்ன கிடைச்சாலும் நம்ம முக்கணிகளோடு அந்த பழங்களையும் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணாடியை இந்த பழங்கள்லாம் தெரிகிற மாதிரி தாம்பூலத்தட்டில் வச்சுக்கலாம். நம்ம செல்வம் செழிக்கணும் இல்லையா, அதனால நம்ம பணங்களையும் அதில் கூட வச்சுட்டு முக்கியமாக காயின்ஸ் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ காயின்ஸ் வச்சுக்கலாம். இது கூடவே வெற்றிலை பாக்கு, விரலி மஞ்சள் இது எல்லாமே நம்ம தாம்பூலத்தட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மங்கள பொருட்களான அரிசி, உப்பு, பருப்பு, மஞ்சள், குங்குமம், வெல்லம் இது எல்லாமே நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை நம்ம தாம்பூலத்தட்டில் வச்சுக்கலாம். சித்திரக்கனி பூன்னு சொல்லக்கூடிய கொன்றை பூவையும் நம்ம வச்சுக்கலாம். நம்மகிட்ட என்ன தங்கம் வெள்ளி இருக்கோ அதை நம்ம கண்ணாடி முன்னாடி வச்சுக்கலாம். நம்ம அதிகாலை எந்திரிச்சு இந்த பொருட்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தா இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.